குலசை பக்கம் வசிக்கும் செல்வராணி மணிகண்டன் என்பவர்களுக்கு 8 வருடமாக குழந்தை இல்லை. எத்தனை மருத்துவம், எத்தனை வழிபாடு பண்ணினாலும் ஒவ்வொரு மாதமும் அதே ஏமாற்றம், மனத்தளர்ச்சியோடு இருந்த ஒரு நாள் செல்வராணி திடீர்னு ஒரு கனவு கண்டாங்க. கனவுல ஒத்த மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு சிவப்பு மலர்கள் சூட்டிய ஒரு அம்மன் அவளிடம் நெருங்கி வந்து சொல்றாங்க, கண்மணியே, தீபம் ஏற்று வா, உன் கற்பம் காலியாக இருப்பதில்லை. அம்மன் மேனி எப்படியோ அது குலசை முத்தாரம்மன்னு செல்வராணிக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் திரும்ப திரும்ப அந்த குரல் காதுல ஒலிச்சதாலே கணவரோட சேர்ந்து முத்தாரம்மன் கோவிலுக்கு போயிட்டாங்க. கோவில் உள்ள நுழைந்த உடனே அம்மன் சன்னதிக்குள்ள இருந்த அர்ச்சகர் அவளை பார்த்து சொல்றாரு, அம்மன் உங்களுக்காக காத்திருந்தாங்க. தீபம் ஏற்றி புது வாழ்வு தொடங்குங்க. அந்த வார்த்தைய கூட செல்வராணி யாருக்கும் சொல்லல. ஏனென்றால் அதே வார்த்தையை அவள் கனவுல கேட்டிருந்தாள். அவங்க லட்சுமி புஷ்பம், சிவப்பு குங்குமம், எலுமிச்சை மாலை வைத்து அம்மனுக்கு நெய் தீபம் எரிச்சாங்க. மணிகண்டன், பிள்ளை தாருங்கம்மா இன்னும் மண்டிட்டு பிரார்த்தனை பண்ற போது பூமாலை தானாக அம்மன் மேலிருந்து கீழே விழுந்தது. அர்ச்சகர் உடனே சொன்னார், அம்மன் வரம் கிட்டிச்சு, கவலை வேண்டாம். 32 நாள் சண்டனம் போட்டதுக்கு பிறகு டாக்டர் செய்தி சொல்றாங்க, செல்வராணி உங்க கர்ப்பம் பாசிட்டிவ். 8 வருடம் காத்திருந்த வரம் ஒரே மாசத்துல முத்தாரம்மன் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் மக்கள் சொல்லுவாங்க, குலசை முத்தாரம்மன் கிட்ட கேட்டா குழந்தை வரம் தாமதமா இருந்தாலும் தவறாம வரும். குலசை முத்தாரம்மனிடம் 28 நெய் தீபம், எலுமிச்சை மாலை, சிவப்பு ஆடை சமர்ப்பிச்சா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே நல்ல செய்தி கிடைக்கும்னு அங்குள்ள பக்தர்கள் நம்புறாங்க. அம்மன் குலசை கற்பரட்சகி என்று அழைக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான்.